அனைவருக்கும் வணக்கம். நாம் வெயிட் லாஸ் அதுக்கான டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். ஒரு வீடியோலையும் ஒரு டிப்ஸ் நான் சொல்லியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது வெயிட் லாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய ஃபஸ்ட் நம்ம எடுத்தோன்னே என்ன செய்வோம், யூடியூப் ஓப்பன் பண்ணி யார் யாரெல்லாம் எப்படிலாம் வெயிட்டை குறைச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் சர்ச் பண்ணுவோம். அடுத்து அவங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணாங்க, என்ன ஃபுட் எடுத்துக்கிட்டாங்க, என்ன ஒர்க் அவுட் பண்ணாங்க, இது எல்லாத்தையும் பார்ப்போம். அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா அடுத்து இன்டர்மீடியன்ட் டயட்டுன்னு சொல்கிறாங்க, அதை ஃபாலோ பண்ணுவோம். அடுத்து பேலியோ டயட் சொல்கிறாங்க, அதை ஃபாலோ பண்ணுவோம். இல்லைனா ஜிம்முக்கு போவோம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுவோம். இது மாதிரி நானும் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, கம்ப்ளீட்டாக நான் ஃபாலோ பண்ணல எதையுமே. அது இல்லாமல் கொஞ்சம் எனக்கு ஒர்க் அவுட்டும் ஆகலை அப்படின்னு அதான் சொல்ல முடியும். நான் ஹோம் மேக்கர் தான். ஸோ என்னால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி செய்வேன், அடுத்த நாள் கண்டினியூ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதோடய கண்டினியூ பண்ணுவேன். அந்த மாதிரிலாம் ஆகிட்டு அது பிரேக் ஆகி அப்படியே போயிட்டுருந்துச்சு. இப்போது தான் நான் ரொம்ப சிம்பிளாக பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகிக்காமல் ரொம்பவே சிம்பிளாக ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுறேன். ஸோ எனக்கு வெயிட் லாஸ் ஆகிட்டுருக்கு. அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்றது என்னோடய ஆசை. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ கேஜி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த கேஜி நீங்கள் அட்டைன் பண்ணுற வரைக்கும் உங்களுடைய மைண்ட் டைவர்ட் ஆகவே கூடாது. ஃபஸ்ட்டு டிப்பே என்ன அப்படின்னா, மென்டல் ப்ரிப்பரேஷன். உங்கள் மைண்டில் நீங்கள் செட் பண்ணணும். நம்ம வெயிட் லாஸ் பண்ண போகிறோம், அதுக்கு என்ன விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நீங்கள் மைண்ட் அளவில் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். வெயிட் லாஸ்க்கு மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபுட்டோடைய கண்ட்ரோல் இருக்கணும். அடுத்தது நம்ம ஒர்க் அவுட் இருக்கணும். இது ரெண்டுமே தான் இருக்கணும். அதில் 80% ஃபுட் கண்ட்ரோல் இருக்கணும். நமக்கு 20% ஒர்க் அவுட் இருந்ததுன்னா நம்ம சூப்பராகவே வெயிட்டை லாஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போது ஃபுட் கண்ட்ரோல் அப்படின்னா, நம்ம நல்லா ரொம்ப விருப்பமாக சாப்பிட்றவங்க, நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக ருசித்து சாப்பிட்ற ஆள், நம்மளை போய் எப்படி ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணுறது, அது 80% தான் ஃபுட் கண்ட்ரோல் இருக்கணுன்றாங்களே அப்படின்ட்டு பயப்பட வேண்டாம். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை நம்ம லிமிட் பண்ணி சாப்பிட்டாலே போதும். அந்த டிப்ஸ் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு விஷயம் உங்கள் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணுறது தான். இப்போ இன்றைக்கி நைட்டு நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாரோ வெயிட் லாஸ் பண்ணதை பார்க்குறீங்க. என்ன போன மாதம் நல்ல அவ்வளோ அப்படி இருந்தால் இப்போ நல்லா இழைச்சிட்டியே எப்படி அப்படின்லாம் கேட்கும்போது சடனாக உங்களுக்கு ஒரு மைண்டில் தோணும், நம்மளும் இது மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். உடனே அடுத்த நாள் மார்னிங் எழுந்துச்சி நான் இனிமேல் சாப்பிட மாட்டேன், நான் கொஞ்சமாக சாப்பிடுவேன், இதை தான் சாப்பிடுவேன், அதை தான் சாப்பிடுவேன் சொல்லி நீங்கள் சடனாக ஒரு சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க. அதெல்லாம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாதுங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் மைண்டை முதல்ல ப்ரிப்பேர் பண்ணலை. மைண்டை ப்ரிப்பேர் பண்ணாமல் நீங்கள் எந்த விஷயத்தில் இறங்குனீங்கனாலும் உங்களால் அதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணவே முடியாது. இது எல்லா விஷயத்துக்குமே சூட் ஆகும். உங்கள் மென்டலி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகாமல் ஒரு விஷயத்துக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் பாதியிலே பிரேக் அவுட் ஆகி வெளில வந்துடுவீங்க. அது உங்களால் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் மைண்டை ரெடி பண்ணுங்கள். இப்போ நீங்கள் நல்லா யோசிங்க. ஓகே, நம்ம வெயிட் லாஸ் பண்ண போகிறோம். நம்ம நிறைய ஃபுட்டு நிறையா இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சாப்பிட்றவங்க நம்ம அப்படின்றப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஃபிட்டாக இருந்திருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் போட்டிருப்பீங்க இல்லையா ட்ரெஸ்ஸு, அதில் ஏதாவது ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நீங்கள் வச்சுருப்பீங்க. அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து மறுபடியும் போட்டு பாருங்கள். உங்களால் கண்டிப்பாக பழைய மாதிரி போட முடியல, அங்கங்கே டைட்டாக ஆகுது, ஃபிட்டாக இல்லை அப்படிங்கும்போது அது போய் கண்ணாடி முன்னாடி நின்று நீங்களே பாருங்கள். பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆவீங்க, ஆஹா நமக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட முடியலையே அப்படின்னு சொல்லி. அப்போ மைண்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், திரும்பவும் இந்த ட்ரெஸ்ஸை நான் போடுவேன், ஃபிட் ஆகிட்டு இதே ட்ரெஸ்ஸை நான் போட்டு நான் ஃபோட்டோ எடுப்பேன் அப்படின்னு சொல்லி மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். அடுத்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸே இப்போது யாரையாவது பார்க்குறீங்க, அவங்க இழைச்சிருக்காங்கன்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு, இல்லையா வேறு யாரோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ஃபேமிலிலேயோ யாரோ நல்லா ஃபிட்னஸாக இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்கள மோட்டிவேஷனுக்கு எடுத்துக்கோங்க. உங்களை தாண்டி குண்டாக இருக்கிறவங்களையோ வெயிட் கெயினாக இருக்கிறவங்களையோ மோட்டிவேஷனில் எடுத்துக்காதீங்க. ஃபிட்டாக இருக்கிறவங்கள ஏன்னா நீங்கள் ஃபிட்டாகிறன்னு தான் நான் ஆசைப்படுறீங்க. அப்போ நீங்கள் ஃபிட்டாக இருக்கிறவங்கள தான் இன்ஸ்பிரேஷனாகவும் எக்ஸாம்பிளாகவும் எடுத்துக்கணும். அவங்கள பார்த்துட்டு ஓகே அவங்க எவ்வளோ சூப்பராக ஃபிட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸஸ்லாம் போடுறாங்க, நம்மளும் அவங்கள மாதிரி ஆகணும்னு சொல்லி அதையும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெய்லியுமே
நீங்கள் டயட்டை ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 10 டேஸ் ஆச்சும், 1 வீக் இல்லை 10 டேஸ் ஆச்சும் உங்கள் மைண்டில் அப்படியே ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் வந்து ஃபுட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுவேன், டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுவேன், ஸோ நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக நான் வந்து இப்போ ஒரு 10 கேஜி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த 10 கேஜியை நான் வந்து கம்பல்சரியாக வெயிட் லாஸ் பண்ணிடுவேன். ஒரு பீரியட் இப்போ 1 மந்தில் 2 மந்தில் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோடய மைண்ட் செட்டுக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை. உங்களுக்கு ஓகே நான் ஃபாலோ பண்ணுற ஆள் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டைம் பீரியட் கூட நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 மந்த்ஸில் நான் வந்து 10 கேஜியோ இல்லை 6 மந்த்லேயோ இல்லை 1 இயர்லேயோ நான் வந்து குறைச்சி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்களே ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி முதல்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 டேஸ் ஆச்சும் நீங்கள் மைண்டுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த வேர்டிங்ஸை வந்து அப்படியே ரீவைண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் வந்து டயட்டை வந்து ஃபாலோ பண்ணணும், டயட் மீன்ஸ் என்ன, ஃபுட் கண்ட்ரோல் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். தேங்க்யூ.